Daily. Taste the Daily. விழுப்புரத்தில் ஒரு மாநாடு நடத்தி வன்னியர்களை வாழ வைத்தவர். வன்னியர் உள்ளிட்ட 108 சாதிகளுக்கு 20% இடஒதுக்கீட்டை தந்தவர் தலைவர் கலைஞர் என்று மஞ்சள் சால்வையை போத்தி கலைஞர் சாகின்ற வரையில் மஞ்சள் சால்வையோடு சாவதற்கு போட்ட சால்வை மருத்துவர் ராமதாஸ் ஐயா போட்டதுதான். அதனால வன்னியர்களுக்கு வன்னியர்கள் உள்ளிட்ட தமிழ் சாதிகளான 108 சாதிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது திமுக கலைஞர். அதே மாதிரி என்னுடைய சட்டமன்ற கோரிக்கை முன்வைத்து இடஒதுக்கீட்டு போராளிகளுக்கு மணிமண்டபம் கட்டி தரணும்னு சொன்ன கட்டி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி திமுக என்கிற அந்த அரசியல் கட்சிக்கு 1957 தேர்தலில் அந்த உதயசூரி என்ற சின்னத்தை தந்த கோவிந்தசாமி படையாச்சி அவருக்கு நீங்க மணிமண்டபம் அமைக்கணும்னு சொன்னா அதை அமைச்சிருக்காங்க. அதுல என்ன பெரிய வேதனையான விஷயம்னா, சட்டமன்றத்துல தொடர்ந்து போராடி பேசி வாதாடி அதை கொண்டு வந்தோம் நான் தான். ஆனா எனக்கு அங்க அழைப்பு இல்லை. ஏன்னா இதான் அரசியல். இப்படிப்பட்ட ஒரு மலிவான இந்த அரசியல் வேண்டாம் அப்படின்றதுதான் என்னுடைய பார்வை. திமுக முற்றுமுதலுமாக வன்னியர்களுக்கோ இல்ல பிரசாதி தமிழ்ச்சாதிகளுக்கோ சமூக நீதி வழங்கவில்லை என்று சொல்வது ஏற்புடையதல்ல. ஆனால் அது ஒரு 108 சாதிக்கு கிடைச்சிருக்கு. கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்தாங்க, அவங்க வாராண்டாங்க. இன்னைக்கு அருந்தியருக்கு திமுக கொடுத்து உச்ச நீதிமன்றம் அனுமதிச்சிருக்கு. இஸ்லாமியர்களுக்கு 3% கொடுத்து அது இன்னைக்கு நடைமுறை இருக்கு. ஏனைய ஜாதிகள் இன்னைக்கு நான் ஒரு மாநாட்டுக்கு போனேன். போயர் சமூகம், மன்னார் சமூகம், முடித்திருத்துவ மருத்துவர் சமூகம், இந்த குயவர் சமூகம், இது மாதிரி பல தமிழ் சமூகம் தமிழ்நாட்டில் ஆண்டாண்டு காலமாக இந்த மண்ணில் 2 கலந்து நம்மோடு வாழ்கிற இந்த மைனாரிட்டி சமூகம் என்று சொல்லக்கூடிய இந்த சமூகங்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு உரிமை இல்லை. இன்னைக்கு நான் சொல்ற இந்த சமூகத்துக்குள்ள ஒரு எம்எல்ஏ இல்ல, ஒரு எம்பி இல்ல, ஒரு ஐஏஎஸ் இல்ல, ஒரு ஐபிஎஸ் இல்ல, ஒரு நீதிபதிகள் இல்ல. ஆக இது எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அந்த சமூக நீதியை திமுக அரசு வழங்கணும். அப்படி வழங்கினாதான் யாராலும் குறை சொல்ல முடியாத அரசு திமுக அரசு சமூக நீதியை வழங்கியிருக்கிறது என்று ஒரு வரலாற்று பக்கங்களில் தனது பெயரை முதலமைச்சர் அவர்கள் புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும். இதைத்தான் செய்யுங்கள் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். அவர் சொன்னது திமுகவை இல்ல, கருணாநிதி கொடுத்தாரு அப்படிங்கறத ஏத்துக்கிறாரு அன்புமணி. மு.க. ஸ்டாலின் தான் துரோகம் பண்ணிருக்காரு, மிகப்பெரிய துரோகம் பண்ணவரு இவர்தான் அப்படின்னா உச்சநீதிமன்றம் இதுவரை இன்னும் கொடுக்காம இருக்காரு. மணிமண்டபத்தை விட ஒரு உள்ளுதுக்கீடு முக்கியம், மணிமண்டபம் கட்டுங்க, ஆனா உள்ளுதுக்கீடு கொடுக்கலாம ஒரே கையெழுத்தால நிறைவேற்ற முடியும் இருக்கும்போது ஏன் அதை பண்றாங்க? இல்ல, அதாவது ஒரே கையெழுத்தால் தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி வன்னியர்கள் 10% இருந்தாலோ அல்லது 15% இருந்தாலோ 12% இருந்தாலோ அது மாதிரி பிற சமூக தமிழ் சமூகங்களும் எவ்வளவு எண்ணிக்கை இருக்காங்களோ அவர்களுக்கு கூடிய அந்த உரிமை கிடைக்கும். அதை ஒரு கையெழுத்திட்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே தொடங்கி வைத்தார். உங்களுக்கு தெரியும், நீதியரசரை நியமிச்சாங்க. 10% வழங்கணும் எடப்பாடி கொண்டு கொடுத்ததை நடைமுறைப்படுத்த அரசு ஆணை வெளியிடப்பட்டு 2 தேர்வுகள்ல வழங்கப்பட்டது. ஆனா உயர்நீதிமன்ற தீர்ப்புகளின் பிறகு அது நிறுத்திக்கப்பட்டிருக்கு. ஆக அதை களையணும் அப்படின்னா நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எல்லா சமூகங்களுக்குரிய எண்ணிக்கையை ஏற்றவாறு வழங்கினா பிரச்சனை இல்லை. அதை செய்ய மறுக்கிறாங்க. அதனால நான் சொன்னேன், நீங்க கலைஞருக்கு சொன்ன பொருள் இவருக்கும் பொருந்தும். இவரும் இதே அன்புமணி ராமதாஸ் ஐயா போய் பார்த்து மருத்துவர் ராமதாஸ் ஐயா கேட்டு வேல்முருகன் சட்டமன்றத்துல பேசி அவர் அதை ஏற்றுக்கொண்டு அரசாணை வெளியிட்டது உண்மை. வன்னியர்களுக்கு 1 ஆண்டு அதற்கான பதவிகள் வழங்கியது, பதவி உயர்வுகள் இருந்து எல்லாம் வழங்கியது உண்மை. ஆனா உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்துல வழக்கு தடைக்கு வந்த பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதை அப்படியே பெண்டிங் வச்சிருக்காரு. அப்ப பாரதிதாசன் தலைமையில இதுக்காக அமைக்கப்பட்ட குழு அப்படியே இருக்கு. 1.5 வருஷமா அவருக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கு. அதனால அதை நீட்டிச்சுட்டே இருக்காங்க. அவர் சும்மா உட்காந்துட்டே இருக்கிறாரு. அதனாலதான் நாங்க சொல்றோம், நீங்க சரி வன்னியர்களுக்கு மட்டும் கொடுத்தா பிரசாதி தேர்தல் வரப்போது எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க, பிரசாதி எதிர்ப்பாங்க அப்படின்னு முதலமைச்சர் கருதினால் அதுக்காக நாங்க ஆலோசனை சொல்றோம். பாட்டாளி மக்கள் கட்சி 1989 தொடங்கப்பட்ட போது வச்ச முதல் கோரிக்கை, 1980 வன்னியர் சங்கம் தொடங்கப்பட்ட போது வச்ச கோரிக்கை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சாதி மக்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்க என்பதுதான். இப்ப மருத்துவர் ஐயாவும் அன்புமணி அதெல்லாம் சொல்றாங்க, 10.5% கொடுங்க, இல்லன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து மக்களுக்கு கொடுங்கன்னு சொல்றாங்க. அதுதான் நானும் சொல்றேன். தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியில இருந்து எடப்பாடியில இருந்து ஜெகன்மூர்த்தி வரையும் சட்டமன்றத்தில் இருக்கிற அத்தனை கட்சி தலைவர்களும் ஒரே குரலா நிக்கிறோம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எல்லா மக்களுக்கும் கொடுங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். அதை கொடுத்தனாலே இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறோம். அதை ஏன் முதலமைச்சர் அவர்கள் அப்படி ஒரு சாதிவாரி ஒரிசாவில் எடுத்திருக்காங்க. காங்கிரஸ் அரசு ராகுல் காந்தி ஆட்சிக்கு வர எடுப்போம், இந்தியா முழுக்க எடுப்போம் சொல்லியிருக்கிறாரு. ஆனா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சியை பின்பற்ற தலைமையில் இருக்கிற திமுக அரசு ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய வினா. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.